லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. கடவுள் சாலமோனுக்கு 2ஆம் முறை தோன்றல். பின்பு ஆண்டவர் சாலமோனுக்கு இரவில் தோன்றி, நான் உன் விண்ணப்பத்தை ஏற்று இவ்விடத்தை எனக்கு பலியிடும் கோவிலாக தேர்ந்து கொண்டுள்ளேன். நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும், நாட்டை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டாலும், என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும், எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால், வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். அவர்களது நாட்டுக்கு நலனளிப்பேன். இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண்கொண்டு நோக்கி கவனத்தோடு செவி கொடுப்பேன். எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் எந்நாளும் இருக்கும் என்றார். அன்னை ஓர் அதிசயம். துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னை. வாலிபாளையம். இன்பமும் துன்பமும் இரண்டர கலந்ததுவே வாழ்க்கை. இவை இரண்டும் ஒன்றாக இணைந்து நம்மோடு நம் வாழ்க்கை பயணத்தில் பயணிக்கின்றன. நமது வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை, துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கின்றவராக, அதனை விளக்குபவராக இருப்பவர் அன்னை மரியா. பரிந்து பேசுபவராக, நம்மோடு உடன் நடப்பவராக இருக்கும் அன்னை மரியா இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. அன்னை ஓர் அதிசயம் என்ற நமது இன்றைய நிகழ்வில் கோயம்புத்தூர் மறைமாவட்டத்தில் உள்ள வாலிபாளையம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னை மரியா ஆலயம் பற்றிய கருத்துக்களை காண இருக்கின்றோம். அன்னை மரியாவிற்கு ஏராளமான பெயர்களை சூட்டி அழகு பார்த்து மகிழ்கின்றனர் அவர்தம் அன்பு மக்கள். தாய் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் அவர்தம் பிள்ளைகள் அவரை அன்பு மொழி கூறி, அடைமொழி கூறி அழைத்து மகிழ்வது போல, நம் வாழ்வென்னும் கூட்டில் ஏற்பட்டிருக்கும் துன்பமாகிய முடிச்சுக்களை அவிழ்ப்பவர் அன்னை மரியா. புனித பவுல் கிறிஸ்துவை புதிய ஆதாமுக்கு உருவகப்படுத்தியது போல மரியன்னையை புதிய ஏவாளாக உருவகப்படுத்தினார். கீழ்ப்படியாமையினால் ஏவாள் மனிதகுலத்திற்கு சாபம் என்னும் துன்ப முடிச்சை கொணர்ந்தார். அன்னையோ தனது கீழ்ப்படிதலின் வழியாக அத்துன்ப முடிச்சை அகற்றினார் என்பதன் அடிப்படையில் அன்னையின் இந்த படமானது வரையப்பட்டுள்ளது. நமது வாழ்வில் தீர்வு காண இயலாத பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் அன்றாடம் சந்திக்கின்றோம். குடும்பங்களில் அமைதியின்மை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே கருத்து வேறுபாடு, அவமரியாதை, வன்முறை, கணவன் மனைவிக்கிடையே உள்மனக் காயங்கள், குடும்பங்களிலே மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லாத நிலை, பிரிவினை, மோதல், குடி, போதை, நோய்கள், மன வருத்தங்கள், இறைப்பற்றின்மை, கருக்கலைப்பு, மன அழுத்தம், வேலையின்மை, அச்சம், தனிமை என பல்வேறு துன்ப முடிச்சுக்களை நாம் சந்திக்கின்றோம். நமது ஆன்மாவிற்கு அழுத்தம் கொடுத்து மன அமைதியை குலைத்து நம்மை இறைவனிடமிருந்து இத்தகைய துன்ப முடிச்சுக்கள் பிரிக்கின்றன. இந்த துன்ப முடிச்சுக்களை அவிழ்த்து அதனை நம்மிடமிருந்து அகற்றி நம்மை காப்பவர் அன்னை மரியா. கோவை மறைமாவட்டத்தில் உள்ள வாலிபாளையம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னை மரியா ஆலயமும் அண்மையில் வளர்ந்து வரும் ஆலயங்களுள் ஒன்றாக திகழ்கிறது. எனவே இன்றைய நமது அன்னை ஓர் அதிசயம் என்ற நிகழ்வில் அவ்வாலயம் பற்றிய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் பங்கு தந்தை அருள்பணி ஆண்டனி ஃபெலிக்ஸ். தனது ஆற்றல் மிக்க பேச்சாலும் அளப்பரிய செயல்களாலும் அன்னை மரியாவின் புகழை மக்களுக்கு எடுத்துரைத்து வரும் அருள் தந்தை ஆண்டனி ஃபெலிக்ஸ் அவர்களை எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, உந்தன்
திருக்கொடி வானில் பறக்கிறதே, வானில் பறக்கிறதே, வானில் பறக்கிறதே. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் உள்ள வத்திக்கான் வானொலி நேயர்களே, அன்னை ஓர் அதிசயம் என்ற நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்விலே கோவை மறை மாவட்டத்தினுடைய வாலிபாளையம் பங்கிலே துன்பமுடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னையினுடைய பக்தி முயற்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வாலிபாளையம் எங்களுடைய பங்கானது மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு பங்கு. கோவை மறை மாவட்டத்தினுடைய தொன்மையான பங்குகளில் ஒன்று வாலிபாளையம் பங்கு. தொன்மையான பங்கு என்று பார்க்கிற பொழுது மதுரையை தலைமையிடமாக கொண்டு 1600 காலகட்டங்களிலே இயேசு சபை குருக்கள் வேத போதக பணியை செய்தார்கள். அங்கிருந்து அவர்கள் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம் பகுதிகளிலே மறைபரப்பு பணி செய்ய வந்தார்கள். அவர்கள் வந்த பிறகு நிறைய கிறிஸ்தவர்கள் சத்தியமங்கலம் பகுதி, கோயம்புத்தூர் பகுதிகளிலே மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இங்கு கிறிஸ்தவம் தலைத்தோங்க ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்திலேயே கிபி 1650 காலகட்டத்திலேயே வாலிபாளையம் பங்கில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் உள்ளன. இன்னும் சிறப்பாக புனித அருளானந்தருடைய அந்த செம்மன் புனிதருடைய பாதம் பட்டு, அந்த தியாகியினுடைய பாதம் பட்டு புனிதமடைந்த ஊர் என்று வாலிபாளையத்தை பற்றி சொல்வார்களாம். அன்புக்குரியவர்களே, இப்படி வேத போதக குருக்களினாலே மறை சாற்றப்பட்ட, மறை போதகம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவம் விளைந்த ஒரு பூமி வாலிபாளையம் பங்கு. இங்கு தற்பொழுது, அதாவது 2023 துன்பமுடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னையினுடைய பக்தி முயற்சியானது மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், ஊட்டி மறை மாவட்டத்தினுடைய பங்குகள், இன்னும் பல இடங்களிலிருந்து மக்கள் துன்பமுடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னையினுடைய அருளாலயத்தை தேடி வந்து நிறைய வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற பெற்று அன்னைக்கு நன்றி சொல்கிறார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னையினுடைய பக்தி முயற்சி என்ன அப்படின்னு இன்னும் நிறைய பேர்த்துக்கு அவ்வளவாக தெரிய வாய்ப்பில்லை. ஏனென்று பார்க்கிற பொழுது 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டத்திலே துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னையினுடைய பக்தி முயற்சியானது ஆரம்பிக்கப்பட்டது என்று நாம் சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் தொடங்கியது என்று சொல்லலாம். இதனுடைய பின்னணியை பற்றி பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் துன்ப முடிச்சுகள் அவிழ்க்கின்ற அன்னையாக எங்கும் காட்சி கொடுக்கவில்லை. அப்போ எப்படி இந்த பக்தி முயற்சி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, 1615 அந்த காலகட்டத்தில் ஜெர்மனியில் வாழ்ந்த உல்ஃப்காங் லாங்கன்மெண்டல், அவருடைய மனைவி சோஃபி, இந்த 2 பேரும் இந்த குடும்பத்தில் அடிக்கடி சண்டை. எனவே 2 பேரும் மனமுறிவு வரை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த கணவர் உல்ஃப்காங் லாங்கன்மெண்டல் என்ன பண்ணுறாரு, ஜேக்கப் ரெம் அப்படிங்கிற ஒரு இயேசு சபை குருவானவரை போய் பார்த்து, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அவரிடம் கேட்கின்றார். அடிக்கடி அவரை பார்த்து, அந்த குருவானவரை பார்த்து தன்னுடைய குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றார்கள் 2 பேருமே சேர்ந்து. அப்போ 1615 செப்டம்பர் 28ஆம் தேதி அவர் ஜேக்கப் ரெம் அந்த குருவானவரை சந்திக்கின்றார். ஏற்கனவே ஜேக்கப் ரெம் இதற்கு முன்னாடி சந்திப்பில் இந்த உல்ஃப்காங் லாங்கன்மெண்டல்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் அடுத்த முறை வரும் பொழுது உங்களுடைய திருமண ரிப்பன் அதை கொண்டு வாங்க என்று சொல்லியிருக்கிறார். இந்த திருமண ரிப்பன் என்ன அப்படின்னு பார்க்குற பொழுது, நம்ம தமிழ்நாட்டு முறைப்படி, இந்த நம்முடைய இந்திய முறைப்படி இந்த தாலி கட்டுவது திருமணத்தில் ஒரு அடையாளமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கும் இருக்கிற ஒரு உறவு ஒன்றிப்பு, அந்த இணைப்பை, ஒருத்தருக்கு ஒருத்தி என்கின்ற அந்த ஒரு உறவை வெளிப்படுத்துவதற்கு அந்த தாலி ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதுபோல் ஜெர்மனியில் என்ன பழக்கம்னா, திருமணத்தின் பொழுது அந்த திருமணத்தினுடைய அந்த தோழர் அல்லது தோழி என்று சொல்லப்படுகிற அவர்கள் இந்த திருமணத்தினுடைய மணமகன் மணமகள் இவர்களுடைய கரங்களை இணைத்து ஒரு ரிப்பனால் கட்டுவாங்க. ஆகவே அந்த திருமண ரிப்பன் அவங்க பத்திரமா வச்சுருப்பாங்க வீடுகளில். அப்போ இந்த குருவானவர் சொல்கிறாரு, அடுத்த முறை வருகிற பொழுது அந்த திருமண ரிப்பனை கொண்டு வாங்க. அப்போ கொண்டு வருகிற பொழுது அதில் பார்க்குறாரு, நிறைய முடிச்சுகள் இருக்கிறது. என்ன அந்த முடிச்சுகள் பார்த்தோம் அப்படின்னம்னா, அந்த உல்ஃப்காங் லாங்கன்மெண்டலுடைய அவருடைய மனைவி சோஃபி அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும் பொழுதெல்லாம் அதில் முடிச்சு போட்டு வைப்பாங்களாம். எப்போல்லாம் சண்டை வருதோ அப்போல்லாம் அதில் முடிச்சு போட்டு வைக்கிறாங்க. அப்போ அந்த திருமண ரிப்பனை இந்த குருவானவர் பார்க்குறாரு, அந்த ரிப்பன் ஃபுல்லாகவே முடிச்சா இருக்குது. அப்போ
அருட்தந்தை ஜேக்கப்ரம் இந்த குடும்பத்துக்காக ஜெபிச்சு மாதா முன்னாடி அந்த அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் பனிமய அன்னை, அந்த அன்னையினுடைய சுரூபத்தின் முன்னாடி இந்த திருமண ரிப்பனை வச்சு ஒவ்வொரு முடிச்சா அவிழ்க்கிறார். அந்த முடிச்சு எல்லாத்தையும் அவிழ்க்கிற பொழுது அந்த இடமே ஒளிமயமாகிறது. அன்னையினுடைய அந்த பாதத்தில் மிக பிரகாசமான ஒளி தோன்றுகிறது அந்த முடிச்சுகள்லாம் அவிழ்க்கப்படுகிற பொழுது. அப்போ அது ஒரு அடையாளமாக அன்னை அவருடைய வேண்டுதலை கேட்கிறார் என்பதனுடைய அடையாளமாக அந்த ஒரு நிகழ்வு அங்கே நடைபெறுகிறது. அதற்கு பிறகு அந்த குடும்பம் சேர்ந்து வாழ்கிறது. அதற்கு பிறகு இவர்களுடைய பேரன், அந்த உல்ஃப்காங் லாங்கன்மெண்டல் சோஃபி, அவருடைய பேரன் ஒரு குருவானவராகிறார். அவர் பேர் ஹெரோனிமஸ். அவர் ஜெர்மனியில் இருக்கிற பீட்டர் ஆம் பெர்லாக் ஆலயத்துக்கு ஒரு பீடத்தை உபயம் செய்கிறார். அந்த பீடத்தில் அன்னை மரியாளுடைய உருவத்தை ஒரு ஓவியமாக வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே தன்னுடைய தாத்தா பாட்டி, அதாவது உல்ஃப்காங் லாங்கன்மெண்டல் சோஃபி அவர்கள் தான் இவருடைய தாத்தா பாட்டி, அவங்களுடைய வாழ்க்கையில் அன்னை மரியாள் வழியாக நடந்த ஒரு அற்புதத்தை அவர் நினைவு கூர்ந்து அதை ஓவியமாக, அந்த நிகழ்வை ஒரு ஓவியமாக வரைய வேண்டும் என்று சொல்லி யோகன் ஸ்மித்னர் அப்படிங்கிற ஒரு ஓவியர்கிட்ட சொல்கிறாரு. எனவே அந்த யோகன் ஸ்மித்னர் இந்த நிகழ்வின் அடிப்படையில் அன்னை மரியா துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்றவர் என்கின்ற அந்த ஓவியத்தை வரைகின்றார். அந்த ஓவியத்தில் பாருங்கள், அருமையாக 2 ஏஞ்சல், 2 வானதூதர்கள், ஒரு வானதூதர் முடிச்சுகள் நிறைந்த ஒரு கயிறை மரியாளிடம் கொடுக்க, மரியா அந்த முடிச்சுகளை எல்லாம் நீக்கி மறுபுறம் முடிச்சுகள் விடுவிக்கப்பட்ட ஒரு விடுதலையின் கயிறாக அதை கொடுக்கிறதை, இன்னொரு வானதூதரிடம் கொடுக்கிறதை அந்த ஓவியம் தெள்ள தெளிவாக காட்டுகிறது. அதே போல் நிறைய அடையாளங்கள் இதில் அந்த ஓவியத்தில் இருக்கின்றன. அன்னை மரியாள் பாம்பின் தலையை நசுக்குவது போல நிற்கிறது அன்னை மரியாள் தீமையை வென்றதன் அடையாளத்தையும், அதே போல் வான தூதர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். எனவே வான தூதர்களின் அரசியாகவும், அதே போல் அன்னை மரியாள் 12 விண்மீன்களை தலையிலே சூடியிருக்கிறதையும் அங்கு நாம் பார்க்கின்றோம். இதுதான், இப்படி தான் துன்ப முடிச்சு வாழ்கின்ற அன்னையினுடைய பக்தி முயற்சி பரவ ஆரம்பித்து, இதில் முக்கிய பங்காற்றியவர் நம்முடைய மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவர் ஜெர்மனியில் படிக்கின்ற பொழுது அன்னையினுடைய இந்த ஆலயத்திற்கு செல்கின்றார். அந்த பீடத்தில் அன்னையினுடைய ஓவியத்தை பார்த்ததுமே அவருக்கு மிகவும் பிடித்து போகிறது. தனக்கு முன்னால் இருந்த திருத்தந்தை ஜோசப் ராட்சிங்கர் பெனடிக்ட் அவர்கள் திருத்தந்தையாக உயர்த்தப்பட்ட பொழுது அவருக்கு ஒரு ரசக்கிண்ணத்தை, கர்தினாலாக இவர் இருந்த பொழுது ஒரு ரசக்கிண்ணத்தை பரிசீலிக்கிறார். அதில் துன்ப முடிச்சுள்ள வைக்கின்ற அன்னையினுடைய உருவத்தை வடித்து ரசக்கிண்ணத்தை பெனடிக்ட் அவர்களுக்கு பரிசீலித்தார். இப்படி மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழியாக இந்த பக்தி முயற்சி உலகமெங்கும் பரவ ஆரம்பித்தது. கொரோனா நேரத்தில் கூட துன்ப முடிச்சு வைக்கின்ற அன்னையினிடம் மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் சிறப்பான ஜெப வழிபாட்டை ஏறெடுத்தார். இதுதான் அன்னையினுடைய பக்தி முயற்சி, துன்ப முடிச்சு அவிழ்க்கின்ற அன்னையினுடைய பக்தி முயற்சி. எங்களுடைய பங்கில் இப்பொழுது 2023ஆம் ஆண்டிலிருந்து சிறப்பான முறையில் பக்தி முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு அன்னையினுடைய பரிந்துரை ஜெபமாலை, ஆராதனை, அதற்கப்புறம் திருப்பலியோடு நடைபெறுகிறது. நிறைய மக்கள் அன்னையிடம் வேண்டி நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறார்கள். அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பங்கு மக்கள் நாங்கள் சேர்ந்து பக்தருடைய கருத்துக்களுக்காக அன்னையினுடைய அருள் ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி சிறப்பாக ஜெபிக்கின்றோம். எனவே அன்னை நம்முடைய வாழ்க்கையிலே துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். எனவே இந்த பக்தி முயற்சி இன்னும் பல மக்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள அன்னை வழியாக இறைவனிடம் நாம் அன்றாடுவோம். வத்திக்கான் வானொலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகள். வாலிபாளையத்தில் உள்ள துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னை மரியா ஆலயம் பற்றிய கருத்துக்களை மிக தெளிவாக, மிக அருமையாக எடுத்துரைத்த அருள் தந்தை ஆண்டனி ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னை மரியா ஆலயம் வாலிபாளையம் என்ற தலைப்பில் அன்னை ஓர் அதிசயம் எனும் நிகழ்வினை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். உலகின் சாளரமாக விளங்கும் கத்தோலிக்க இதழான லா சிவில்தா கத்தோலிக்கா அதன் திறந்த தன்மைக்கு அடையாளமாக விளங்குகிறது என்றும், தற்போதைய நிகழ்வுகளை அவற்றின் சவால்கள் மற்றும் முரண்பாடுகளை எதிர்கொள்ளும் அச்சமின்றி அணுகும் திறனை கொண்டு செயல்படுகின்றது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 25 வியாழனன்று வத்திக்கானின் கொன்சிஸ்டரோ அறையில்
இயேசு சபையினரால் நடத்தப்படும் திருப்பீட சார்பு இதழான லா சிவில்தா கத்தோலிக்கா எனும் இதழின் அலுவலக உறுப்பினர்கள் ஏறக்குறைய 40 பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அந்நிறுவனம் தொடங்கப்பட்ட 175வது ஆண்டிற்காக தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். கடந்த 175 ஆண்டுகளாக திரு அவைக்கு அவர்கள் செய்து வரும் உண்மையுள்ள தாராளமான பணிக்கு நன்றி தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் திருத்தந்தையரின் மறையுரைகள் திருப்பீடத்தின் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க கலாச்சார உலகில் திரு அவையை நிலைநிறுத்துவதற்கு இதுவரை அவர்கள் ஆற்றியுள்ள பணிக்காகவும் தொடர்ந்து ஆற்றி வரும் பங்களிப்புக்காகவும் தனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தார். அறிவாற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் உலகில் ஈடுபட மக்களுக்கு கற்பித்தல், கடைநிலையில் இருக்கும் மக்களின் குரலாக இருத்தல் மற்றும் எதிர்நோக்கின் அறிவிப்பாளர்களாக இருத்தல் எனும் 3 சிறப்பியல்புகளைக் கொண்டு லா சிவில்தா கத்தோலிக்கா எனும் திருப்பீட சார்பு இதழானது தனித்தன்மையுடன் திகழ வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நாம் வாழும் சிக்கலான சமூகத்தை வாசகர்கள் நன்கு புரிந்து கொள்ளவும் அதன் ஆற்றல் மற்றும் பலவீனங்களை மதிப்பிடவும் நமது கவனத்தை ஈர்த்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் வலியுறுத்தும் காலத்தின் அறிகுறிகளை தேடவும் இவ்விதழ் உதவுகின்றது என்றும் சமூக நீதி, குடும்பம், கல்வி, புதிய தொழில்நுட்ப சவால்கள், அமைதி போன்ற அடிப்படை பிரச்சினைகளில் மதிப்புமிக்க பங்களிப்புகளை செய்ய அவர்களுக்கு உதவுகிறது என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை. உலகில் மிகவும் பாதிப்படையக்கூடியவர்களாக இருப்பவர்கள் காலநிலை மாற்றம், காடழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டின் பேரழிவினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்று குறுஞ்செய்தி ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 25 வியாழன் அன்று படைப்பிற்கான காலம் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் படைப்பிற்கான ஜெப நாள் மற்றும் காலம் என்பது ஆண்டுதோறும் செப்டம்பர் 1 முதல் அக்டோபர் 4 வரை சிறப்பிக்கப்பட்டு வருவதை முன்னிட்டு இச்செய்தியினை வெளியிட்டுள்ளார். படைப்பின் மீதான நமது அக்கறையானது நம்பிக்கை மற்றும் மனிதநேயத்தின் வெளிப்பாடாக அமைகின்றது என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் படைப்பிற்கான அக்கறையும் அமைதியும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை என்பதை இச்செய்தியின் வழியாக வலியுறுத்தியுள்ளார். பேராயர் நோவாத்துஸ் ருகாம்ப்வே தனது உறுதியான பக்தியுள்ள வாழ்க்கை, விவேகம், நீதி மற்றும் மனிதருக்கு மாண்பினை செலுத்துதல் ஆகியவற்றின் கொள்கைகளை பாதுகாப்பதில் உறுதியுடன் இருந்தார் என்றும் பன்முகத் தன்மைக்கு அப்பால் அமைதியான மற்றும் ஆக்கப்பூர்வமான சகவாழ்வுக்கு இன்றியமையாத ஓர் அழகான உதாரணத்தை தனது வாழ்க்கையின் வழியாக வழங்கினார் என்றும் கூறினார் கர்தினால் பியத்ரோ பரோலின். செப்டம்பர் 25 வியாழன் ரோம் உள்ளூர் நேரம் காலை 9 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற பேராயர் நோவாத்துஸ் ருகாம்ப்வா அவர்களின் அடக்க திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். நீண்டகாலமாக நோய்வாய்ப்பட்டு ரோமில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பேராயர் நோவாத்துஸ் ருகாம்ப்வா அவர்கள் தனது 67வது வயதில் செப்டம்பர் 16 அன்று இறைப்பதம் சேர்ந்தார் என்றும் எடுத்துரைத்தார் கர்தினால் பரோலின். 1957ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் நாள் தன்சானியாவின் புகோபாவில் பிறந்த பேராயர் ருகாம்ப்வா அவர்கள் 1986ஆம் ஆண்டு அருள் பணியாளராக குருத்துவ அருள்பொழிவு பெற்று 1991ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை திருப்பீடத்தின் பல பணிகளை ஆற்றி வந்தவர் என்றும் கூறினார் கர்தினால் பரோலின். லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஓசியானியாவில் தனது முதல் பணிகளை மேற்கொண்ட பேராயர் ருகாம்ப்வா அவர்கள் 2007ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை புலம்பெயர்ந்த மக்களின் மேய்ப்புப் பணி பராமரிப்புக்கான திருத்தந்தை அவையின் துணைச் செயலராக இருந்தார் என்றும் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் அங்கோலா, சாவோதோம் மற்றும் பிரின்சிப்பிற்கு பேராயராகவும் அப்போஸ்தலிக்க பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டார் என்றும் கூறினார் கர்தினால் பரோலின். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.